13ஆம் நூற்றாண்டு ஒரு இருட்டு ஜெயிலரை ஒரு பாதிரியார் அவர் செஞ்ச ஒரு தப்புக்காக உயிரோட ஒரு சோத்துக்குள்ள வச்சு புதைக்கணும்னு தீர்ப்பு வந்துருச்சு. மரணம் கண்ணு முன்னாடி நிக்குது. அந்த கடைசி ராத்திரியில அவர் ஒரு அதிரடி சபதம் எடுக்கிறாரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ராத்திரியில இந்த உலகத்துல இருக்கிற மொத்த அறிவையும் ஒரே புத்தகத்தில் எழுதி முடிக்கிறேன்னு சொல்றாரு. கேட்கவே நம்ப முடியாத சபதமா இருந்தாலும் அந்த மடாலயமும் சரி காலையில பார்ப்போம்னு சம்மதிக்குது. நடுராத்திரி ஆகுது, பட் அவரால் எழுதி முடிக்க முடியல. கடவுள்கிட்ட செஞ்ச பிரார்த்தனை எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. மொத்த நம்பிக்கையும் போன அந்த நேரத்துல அவர் கடவுளோட பரம எதிரிகிட்ட உதவி கேட்கிறார், சாத்தான் கிட்ட. என் ஆன்மாவை வேணும்னா எடுத்துக்கோ, ஆனா விடியறதுக்குள்ள இந்த புத்தகத்தை முடிச்சிடுன்னு ஒப்பந்தம் போடுறாரு. அடுத்த கணம் அந்த புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டுச்சு. சுமார் 75 கிலோ எடை கொண்ட ஒரு ராட்சச புத்தகம். இப்போ காலச்சக்கரத்தை கொஞ்சம் முன்னோக்கி சுத்துவோம். 1858 வருஷம் ஸ்வீடன் நாட்டோட ஒரு பழமையான நேஷனல் லைப்ரரி கட்டடத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. ஒரு நாள் இரவு வேலை முடிஞ்சு எல்லாரும் கிளம்புனப்போ அங்க வேலை பார்த்த லைப்ரரியன் ஒருத்தர் உள்ள இருக்கிறாங்கிறது தெரியாம வாட்ச்மேன் கதவை பூட்டிட்டு போயிட்டாரு. மறுநாள் காலையில வந்து பார்த்தப்போ அந்த லைப்ரரியன் ஒரு மேசைக்கு அடியில மரண பயத்துல நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் புரியல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் சொன்ன விஷயம் அங்க இருந்தவங்களை மிரள வச்சிச்சு. அன்னைக்கு ராத்திரி லைப்ரரிக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான புத்தகம் தானா காத்துல மிதக்க ஆரம்பிச்சதாகவும் அதை சுத்தி மொத்த புத்தகங்கள் எல்லாம் பேய் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருந்ததாகவும் அவர் சொன்னாரு. அந்த அமானுஷ்யத்துக்கு காரணம் சாத்தானின் பைபிள்னு அழைக்கப்படுற அந்த புத்தகம் தான். இன்னைக்கு வரைக்கும் பல புதிர்கள் நிறைந்ததா இருக்கக்கூடிய இந்த டெவில்ஸ் பைபிளை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். கோடெக்ஸ் கிகாஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த புத்தகத்துக்கு பெரிய புத்தகம்னு அர்த்தம். ஆனா இதை பலரும் டெவில்ஸ் பைபிள்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னா, இதுல ஒரு முழு மனித உயரத்துக்கு சாத்தானோட உருவம் வரையப்பட்டிருக்கு. சுமார் 91 சென்டிமீட்டர் உயரம், 50 சென்டிமீட்டர் அகலம், கிட்டத்தட்ட 75 கிலோ எடை கொண்ட இந்த புத்தகத்தை ஒருத்தரால தூக்கவே முடியாது. படிக்கணும்னாலும் 2 பேர் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான புத்தகம் இது. இதுல இருக்கிற பக்கங்கள் எல்லாம் சாதாரண பேப்பர் இல்ல, பதப்படுத்தப்பட்ட விலங்கு தோலால் ஆனது. இந்த ஒரு புத்தகத்தை உருவாக்குறதுக்காக சுமார் 160 கழுதைகளோட தோலை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. முதல்ல இதுல 320 தாள்கள், அதாவது 640 பக்கங்கள் இருந்ததா சொல்றாங்க. ஆனா இப்போ 10 தாள்கள் மர்மமான முறையில காணாம போயிருச்சு. அதுல என்ன இருந்துச்சு, அது யாரை கிழிச்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இப்போ கதைக்கு வருவோம். 13ஆம் நூற்றாண்டு செக் குடியரசுல ஹெர்மன் ஒரு துறவி இருந்தாரு. அவர் மடாலயத்தோட விதியை மீறினதால உயிரோட சமாதி கட்டுற தண்டனை கிடைச்சிச்சு. நான் வீடியோல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தன் உயிரை காப்பாத்திக்க ஒரே ராத்திரியில ஒரு புத்தகத்தை எழுதுறேன்னு சபதம் எடுக்கிறாரு. ஆனா நடுராத்திரி நெருங்கும் போது அவரால் இதை எழுதி முடிக்க முடியல. இனி சாக வேண்டிய தானு விரக்தியோட உச்சத்துக்கு போறாரு. அப்பதான் அவர் அந்த தடையை மீறுறாரு. கடவுள் கைவிட்டதால சாத்தான் கிட்ட உதவி கேட்கிறாரு. புராண கதைப்படி சாத்தான் அவர் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேக்குது. இந்த புத்தகத்தை விடியறதுக்குள்ள முடிக்கணும், என் ஆன்மா வேணாலும் உனக்கு தாரேன், அதுக்கு நன்றியா உன்னோட உருவத்தையே இதுல வரைகிறேன்னு ஹெர்மன் சொல்றாரு. ஒப்பந்தம் கையெழுத்தானது. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த 75 கிலோ புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டுச்சு. காலையில வந்து பார்த்து மற்ற துறவிங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தாலும் இந்த புத்தகம் ஒரு இருண்ட ஒப்பந்தத்தோட விளைவுன்னு அவங்களுக்கு தெரியல. ஹெர்மன் தண்டனையிலிருந்து தப்பிச்சாரு. ஆனா அவரோட ஆன்மா சாத்தான் கிட்ட மாட்டிக்கிச்சு. இதுதான் பல ஆண்டுகளா சொல்லப்பட்ட கதை. விஞ்ஞானிகளும் வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்ற முக்கியமான விஷயம், இந்த புத்தகத்தை எழுதினது ஒரே ஒரு ஆள் தான். புத்தகத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கையெழுத்து மாறவே இல்லை, ஒரே கன்சிஸ்டன்சியோட இருக்கு. ஒரு மனுஷன் வருஷ கணக்கா ஒரு வேலையை செஞ்சா அவன் கையெழுத்து மாறும். ஆனா இதுல அப்படி எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த புக்ல ஜஸ்ட் எழுத்துக்கள் மட்டுமே இருக்கல, எழுதப்பட்டிருந்த ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ரிலேட்டடான படங்கள் வரையப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு பக்கங்கள்லையும் போர்டர்ஸ் டிசைன்ஸ் போடப்பட்டிருந்துச்சு. இந்த பைபிளில் ஒரு பேஜ் எழுதுறதுக்கே பல மணி நேரம் எடுக்கும்.
ஏன்னா ஒரு சிங்கிள் பேஜில் கையெழுத்து அங்கங்கே மாறாமல் எழுதணும், ஒரே சீரில் இருக்கணும். அப்படின்னா முதல்ல வரிக்கோடுகளை போடணும். இந்த வரிக்கோடுகளை போட்டு முடிச்சு அதுக்கப்புறமா அதில் எழுத ஆரம்பிக்கிறதுக்கே குறைஞ்சது 5லிருந்து 6 மணி நேரம் எடுக்கும். ஒரு சிங்கிள் பேஜ் எழுதி முடிக்கிறதுக்கே 2 மணி நேரத்துக்கு மேலே எடுக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல திறமையாக எழுதக்கூடிய ஒருத்தர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம்னு 6 நாள் ஒரு வாரத்துக்கு வேலை செஞ்சார் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பைபிளையும் எழுதி முடிக்கிறதுக்கு அவருக்கு 10 வருடங்கள் டைம் எடுத்திருக்கும். அதே சமயத்தில் அந்த காலகட்டத்தில் இப்படி எழுதக்கூடியவர்கள் கிறிஸ்தவ பாதிரியர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3லிருந்து 4 மணி நேரம் தான் டைம்ங்கிறதே கிடைக்கும். ஏன்னா மற்ற டைம்களில் அவங்களுக்கு வேற வேலைங்கிறது இருந்துச்சு. அப்படி ஒரு நாளைக்கு 3 மணிலிருந்து 4 மணி நேரம்னு ஒதுக்கி எழுதியிருந்தா கூட இந்த பைபிளை எழுதி முடிக்கிறதுக்கு 20 வருடம் எடுத்திருக்கும். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதில் ஏகப்பட்ட ஓவியங்கள் இருக்குது, ஏகப்பட்ட போர்டர் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளவையும் வரைஞ்சி முடித்து அதுக்கப்புறம் அதை எழுதி முடிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் அதை செய்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு 30 வருடம் டைம் ஆகுது எடுத்திருக்கும். ஆனால் இது ஒரே நைட்டில் ஒரே ஒருத்தரால் ஒரேடியாக எழுதி முடிக்கப்பட்ட புத்தகமாக இருக்குது. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் புதிதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் டெக்னிக்ஸ் அடிப்படையாக வச்சு தான் இது ஒரே ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு, அதுவும் ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. ஒரு மனுஷன் எந்த வேலையும் செய்யாமல் தூங்காமல் இதை எழுதினாலே குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். இந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல ஏர்மனன்ஸ் இன்க்ளூக்ஸ்னு ஒரு பெயர் இருக்குது. லத்தீனில் இன்க்ளூக்ஸ்னா தனிமையில் அடிக்கப்பட்டவன்னு அர்த்தம். ஒருவேளை ஏர்மன்ன்ற துறவி தம் பாவத்துக்கு பரிகாரமாக உலகத்தை துறந்து தம் வாழ்நாள் முழுசையும் இந்த ஒரு புத்தகத்தை உருவாக்க அர்ப்பணிச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. எல்லாத்தையும் விட இந்த புத்தகத்துக்கு சாத்தானின் பைபிள்னு பேர் வர காரணமாக ஒரு பக்கம் இருக்குது. பக்கம் 577. இந்த பக்கத்தை திருப்பினா கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் உயரத்துக்கு முழு புத்தகத்தையும் அடைச்சிக்கிட்டு சாத்தானோட ஓவியம் இருக்குது. பச்சை கலர் மூக்கு, சிவப்பு கொம்புகள், நீளமான நாக்கு, விசித்திரமான கைகள்னு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. சாத்தானோட அந்த மிரட்டலான உருவத்துக்கு நேர் எதிர் பக்கத்தில் பைபிளில் சொல்லப்படுற அந்த ஜெருசலேம் நகரத்தோட அழகான ஓவியம் இருக்குது. ஒரு பக்கம் பயங்கரமான நரகம், இன்னொரு பக்கம் அமைதியான சொர்க்கம்னு, ஒரு பக்கம் தீமை, மறுபக்கம் நன்மை. ஒரு மனுஷன் எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறத காட்டதான் இப்படி வரையப்பட்டிருக்கதா நம்பப்படுது. இந்த பக்கம் மட்டும் புத்தகத்துல மற்ற பக்கங்களை விட கருத்து போய் தேய்ந்து போயிருக்கு. ஏன்னா பல வருஷமா மக்கள் இந்த பக்கத்தை மட்டும் பயத்தோடவும் ஆர்வத்தோடவும் திருப்பி திருப்பி பார்த்துருக்குறாங்க. சாத்தானின் பைபிள்னு சொன்னதும் இதுல சாத்தானை வழிபடுற மந்திரம் மட்டும் தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க. இது ஒரு புத்தக வடிவத்தில் உள்ள ஒரு முழு நூலகம். இதுல பாதிக்கு மேல லத்தீன் மொழியில முழு பைபிள் தான் இருக்கு. அதோட யூத வரலாற்று அறிஞர் ஜோசிபஸ் எழுதின வரலாற்று நூல்கள், அந்த கால உலக அறிவு முழுசையும் அடக்க எட்டிமாலஜிங்கிற கலை களஞ்சியம், போஹேமியா நாட்டின் வரலாறுன்னு பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் நோய்களை குணப்படுத்துற மருத்துவ குறிப்புகள், திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறது, தீய ஆவிகளை எப்படி விரட்டுறதுன்னு பல மந்திரங்களும் பேயோட்டும் சடங்குகளும் கூட இதுல விளக்கமா இருக்கு. ஒரு பக்கம் பைபிள், இன்னொரு பக்கம் அறிவியல், இன்னொரு பக்கம் மாந்திரிகம்னு எல்லாமே அடங்கின ஒரு புத்தகமாக தான் இது இருந்திருக்கு. இந்த புத்தகம் பல போர்களையும் பேரழிவுகளையும் சந்திச்சிருக்கு. அது இருந்த மலையாளத்திலிருந்து புனித ரோமானிய பேரரசர் 2ஆம் ரூடால்ஃப் கிட்ட போய் பிராக் கோட்டைக்கு போச்சு. அங்க 1648 30 ஆண்டு போர்ல ஸ்வீடன் ராணுவம் பிராக் நகரத்தை கொள்ளையடிக்கும் போது இந்த புத்தகத்தை ஒரு வெற்றி பரிசா தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி ஸ்வீடனுக்கு போன புத்தகம் தான் 1697 ஸ்டாக்ஹோம் அரண்மனையில் நடந்த ஒரு பெரிய தீ விபத்துல மாட்டிக்கிச்சு. அந்த 75 கிலோ புத்தகத்தை காப்பாற்ற ஒருத்தர் அதை மாடியிலிருந்து தூக்கி கீழே போட்டதா சொல்றாங்க. அப்படி அது 2 பேர் மேல விழுந்து அவங்க செத்தே போயிட்டாங்க. ஆனா கீழே விழுந்த அதிர்ச்சியில சில பக்கங்கள் கிழிஞ்சு போச்சு. அந்த காணாம போன அந்த 10 பக்கங்கள் அப்பதான் தொலைஞ்சதா இருக்கலாம்னு ஒரு கதை இருக்கு. பல போர்களையும் தீ விபத்துகளையும் தாண்டி இந்த மாபெரும் புத்தகம் இன்னைக்கு ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம்ல இருக்கிற தேசிய நூலகத்துல ஒரு பொக்கிஷ அறையில காலநிலை கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கண்ணாடி பொட்டிகளை ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஆனால் நம்ம யாரும் ஸ்வீடனுக்கு போகாமலே இந்த புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் ஆன்லைனில் தெளிவாக பார்க்கலாம். செக்குடியரசு இது தங்களோட சொத்துன்னு திருப்பி கேட்டாலும் போரில் கைப்பற்றின பொருள்னு சொல்லி ஸ்வீடன் தர மறுத்துடுச்சு. அப்போது இந்த கோடாஸ் கிகாஸ் உண்மையிலே என்ன? ஒரு துறவியோட 30 வருஷ உழைப்பா, இல்லை ஒரே ராத்திரியில் நடந்த சாத்தானின் செயலா? ஒரு மனுஷனோட அசாத்தியமான திறமையை விளக்க முடியாமல் நம்ம முன்னோர்கள் உருவாக்கின ஒரு கதையா? எப்படி ஒரு மனுஷனால கையெழுத்து மாறாம எவ்வளவு கன்சிஸ்டண்டா 30 வருஷம் ஒரு விஷயத்த செய்ய முடிஞ்சதுங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளே குழப்பற கேள்வி. பல அமானுஷ்யங்களுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சாலும் பல கேள்விகளுக்கு பதில் தெரியாத புதிரா இன்னைக்கும் இந்த பைபிள் இருக்கு. உண்மை எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த 800 வருஷ பழமையான ராட்சச புத்தகம் மனுஷனோட நம்பிக்கை, பயம், உழைப்பு, கலைத்திறன்னு எல்லாத்துக்கும் ஒரு அழியாத சின்னமா நிக்குது. இந்த அமானுஷ்யமான டெபிள் பைபிள்ஸ் பத்தின உண்மைகள் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது ஒரு பாதிரியாரோட உழைப்பா
இல்லை சாத்தானோட வேலையானு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.